ஹாய் மைடியா லேர்னர்ஸ், திஸ் இஸ் பிரசாந்த். எஸ்எஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் கட்டான சொல்யூஷன் வந்து மேக் பண்ணி நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராப்ளம். ஸ்டே டியூன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா a is equals to 58 square minus 25 square by 46 square minus 37 square. அப்போது இங்கே நம்ம வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஸ்கொயர் கொடுத்தவொடனே பயப்பட வேண்டாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா இட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வி யூஸ் திஸ் வில் பி கெட்டிங் 58 ப்ளஸ் 25 into 58 minus 25 by 46 plus 37. Here it is 46 minus 37. So if we simplify பண்ணா we will be getting மேலே வந்து 83 அப்படின்னு வரும். அண்டு கீழே வந்து here we will be getting 33 divided by இங்கே என்ன வரும்னா here it is 83 into இங்கே என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் 9. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம வந்து 83 கெட்ஸ் கேன்சல். ஸோ 33யும் 9யும் கேன்சல் பண்ணோம்னா ஒரே டேபிளில் 11 and 3. ஸோ இட் இஸ் 11/3. அப்போ ஏவோட வேல்யூ இஸ் 11/3. இப்போது பி கொடுத்துருக்காங்களா. சிமிலர்லி பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 26 square minus 15 square by 56 square minus 15 square. அப்போ இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் 26 plus 15 into 26 minus 15 by 56 plus 15 into 56 minus 15. ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா வில் பி கெட்டிங் 41 into 11 by இதோட வேல்யூ வந்து 71 into here it is 11. Sorry, here it is 41. சப்ராக்ட் பண்ணும்போது it is 41. ஸோ 41 gets cancelled. It is 11/71. பியோட வேல்யூ வந்து 11/71 அண்ட் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா it is 11/3. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் they are clearly given 1/b minus 20/a. 1/b minus 20/a. அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுவோம். ஸோ வில் பி கெட்டிங் 1/11/71 minus 20/11/3. So in the next step the 71 goes to the numerator. It will become 71/11 minus here 3 goes to the numerator and multiplied with 20. It is 60/11. ஸோ இப்போ வந்து டினாமினேட்டர் காமன். ஸோ we can directly subtract the numerator. We will be getting 11/11. So the answer is 1. Option 1. That is our option A.